தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயகாந்த் மகன் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்படுகிறார். விஜயகாந்த் மகன் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் காலமானார். அவருடைய 72வது பிறந்தநாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அவருடைய மறைவுக்கு பின்பு கொண்டாடப்படும் முதல் பிறந்தநாளாகும். இந்த பிறந்தநாளில் கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் தேமுதிக தலைவர்களும் தொண்டர்களும் விஜயகாந்த் குடும்பத்தினரும் கலந்து கொண்டுள்ளனர். அப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் திடீரென்று மயக்கப்பட்டு விழுந்து விட்டார். கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் மயக்கப்பட்டு விழுந்துள்ளார். உடனடியாக ஆம்புலன்ஸில் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க கொண்டு செல்லப்படுகிறார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் 72வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மயக்கப்பட்டு விழுந்தது அனைவரையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.